ஜனனி ஜெகத்காரிணி லலிதா சகஸ்ரநாமாவளியுடைய எளிமையான விளக்கங்களை காட்சி வடிவத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். பஞ்ச தன்மாத்திர சாயக்கா அப்படிங்கிற நாமாவளிக்கான விளக்கத்தை தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அம்பிகைக்கு 4 திருக்கரங்கள் இருக்குது. ஒவ்வொரு கரத்துலேயும் ஒரு முத்திரை இருக்கிறத நம்ம தொடர்ந்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தத்துவ தாத்பரிய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இடது கையில் அம்பிகையானவள் கரும்பு வில் தாங்கி இருக்கிறாள். அந்த வில்லில் பயன்படுத்துவதற்கு அம்புகள் தேவை. அந்த அம்புகளை வலது திருக்கரத்தில் அம்பிகை தாங்கி இருக்கிறாள். 1 அம்பு 2 அம்பு இல்லை, 5 அம்புகள் வைத்திருக்கிறாள். மலர்களால் செய்யப்பட்ட அம்புகளாக அந்த அம்புகள் இருக்கிறது. 5 விதமான மலர்களை கொண்டு செய்யப்பட்ட அம்புகளை வலது திருக்கரத்தில் தாங்கி இருக்கிறாள். நீலோத்பலம், தாமரை, மாம்பூ, முல்லை, அசோகப்பூ என்பதுதான் 5 விதமான மலர்கள். இவை பஞ்சேந்திரியங்களையும் பஞ்சபூதங்களையும் குறிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பஞ்சேந்திரியங்கள் கட்டுப்பட்டால் மனம் ஒருநிலைப்படுத்தப்படும். ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனதில் அம்பிகை குடியிருப்பாள். பரபிரம்ம சொரூபிணியாக விளங்கக்கூடிய அம்பிகையை நாம் உணர வேண்டும் என்றால் பஞ்சேந்திரியங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது, கெட்ட விஷயங்களை நுகரக்கூடாது, கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, கெட்ட விஷயங்களை காதால் கேட்கக்கூடாது, கெட்ட விஷயங்களை ஸ்பரிசிக்கக்கூடாது. நல்லவற்றை மட்டுமே பஞ்சேந்திரியங்களை கொண்டு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மனம் ஒருநிலைப்பட்டுடும். ஒருநிலைப்பட்ட மனதில் பரபிரம்ம ஸ்வரூபிணி குடிகொண்டு விடுவாள். நம்மளே நம்முடைய மனசில் அம்பிகையை கோயில் கட்டி அமர்த்தி வழிபாடு செய்ய முடியும். பஞ்சேந்திரியங்கள் தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்குது. அதனால் பஞ்சேந்திரியங்கள் கட்டுப்பட்டால் நம்முடைய எண்ணங்கள் சுத்திப்படும். எண்ணங்கள் தூய எண்ணங்களாக அமையும் பட்சத்தில் அம்பிகையை நாம் மனதில் உணர முடியும் அப்படிங்கிறது தான் பஞ்ச தன்மாத்திர சாயக்கா அப்படிங்கிற திருநாமத்தில் நம்ம தத்துவ தாத்பரியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது. நன்றி.